அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானில் 13வது நாளை போராட்டம் எட்டியுள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி மக்களுக்கு மிக முக்கியமான உரையாற்றி இருக்கின்றார். குறிப்பாக இந்த உரையில் அமெரிக்காவுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை பகிரங்கமாக விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது போராட்டத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, அயதுல்லா அல் கமேனி என்ன விடயத்தை கூறியிருக்கின்றார், அடுத்து உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பேரழிவு மிக்க ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்நிலையில் ஈரானில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் குறித்தும் தொடர்ச்சியான உலக நிலவரங்கள் குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோமானால் ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கின்றோம். 14வது நாளை இன்றைய தினம் எட்டியிருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு நியாயமான நோக்கத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, பணவீக்கம், வர்த்தக பற்றாக்குறை, வர்த்தக தேக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என்ற அடிப்படை தேவைகளுக்காக இடம்பெற்றது. அதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் ஒன்று கூடி அந்த போராட்டத்தில் தங்களது நியாயமான கோரிக்கையை முன்வைத்தார்கள். இது குறித்து ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் அவர்கள் கூட அதை தெளிவாக தெரிவித்திருந்தார். மக்களுடைய போராட்டம் நியாயமானது, இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த இக்கட்டான நிலை சரியாகும் வரை குறிப்பிட்ட தொகை பணத்தை மிகவும் சிரமத்தில் இருக்கும் மக்களுக்கு வழங்குவதற்கும் ஈரான் அரசு தயாராக இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்தார். அதேபோல லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக களையெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் பெஷாஷ்கியானால் வெளியிடப்பட்டது. ஆரம்பத்தில் 2-3 தினங்கள் இந்த போராட்டம் நியாயமான வழியில் மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெற்றது. ஆனால் எங்கே ஈரானை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய உளவு பிரிவு மொசாட்டும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஐஏயும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஊடுருவியதன் காரணமாக போராட்டம் தற்போது கலவரமாக மாறியிருக்கின்றது. தற்போது அங்கு நடைபெற்று கொண்டிருப்பது போராட்டம் கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போதே தெளிவாக தெரிகின்றது. ஏனெனில் ஏற்கனவே ஈரானுடைய முக்கிய நகரங்களிலெல்லாம் ஆஸ்திரேலியனுடைய மொசாட் உறுப்பினர்களும் அமெரிக்காவினுடைய சிஐஏயினரும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரானுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கூட இந்த மொசாட்டினுடைய பங்கு குறித்து மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் பல மொசாட் உளவாளிகளை ஈரான் கைது செய்திருந்தாலும் கூட ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த மொசாட் உளவாளிகள் மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு சிஐஏயினுடைய உளவாளிகள் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஈரானுக்குள் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களையும் அங்கே ஈராக் எல்லையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களையும் ஒன்றிணைத்து ஈரானுக்குள் ஆயுததாரிகளை உள்ளே கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்குள் ஒரு வன்முறை களமாக மாற்றியதன் விளைவே இன்று ஈரான் மிகப்பெரிய அளவில் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஈரான் மக்கள் மசூதிகளையோ, கடைகளையோ, வர்த்தக நிலையங்களையோ, காசிம் சொலைமானியினுடைய உருவச்சிலையோ தீயிட்டு கொளுத்தும் அளவுக்கு போராட்டத்தில் எப்போதும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் கூட இஸ்லாமிய குடியரசின் உடைய தேசிய கொள்கைகளில் அவர்கள் கருத்து வேறுபாட்டை எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை பெருமளவான மக்கள். இந்த அதிருப்தியாளர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆயுத குழுக்களை அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவில் உள்ளே நுழைத்திருப்பதன் பின்னணியிலேயே அங்கு பார்த்தால் போராட்டத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். ஐஆர்ஜிசியினுடைய இராணுவத்தினர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். இராணுவ முகாம் தாக்கப்படுகின்றது. போலீஸ் நிலையம் தீக்கிரையாக்கப்படுகின்றது. டெஹ்ரானினுடைய மேயர் இன்றைய தினம் குறிப்பிடுகின்றார், டெஹ்ரானில் மட்டும் 26 வங்கிகள், 12 மருத்துவமனைகள், 25 மசூதிகள், சட்ட அமலாக்க வசதிகள், தீயணைப்பு வாகனங்கள் 25 எரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை பார்க்கின்ற பொழுதே விளங்குகின்றது, இது போராட்டம் கிடையாது, இது கலவரம், குழப்பம். ஈரானில் அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது அல்லது ஆட்சியை கவிழ்ப்பது என்ற நோக்கில் போராட்டக்காரர்கள் இயக்கப்படுகின்றார்கள். போராட்டத்தில் பல புல்லுருவிகள் கலந்து கொண்டிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாஸ்க் அணிந்து முகத்தை மூடிய பல நபர்கள் துப்பாக்கிகளுடன் சரளமாக அங்கே தெருக்களில் திரிகின்றார்கள்.
மோட்டார் சைக்கிளில் போலீஸ் வாகனத்தை கிளைத்து சென்று துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள். இராணுவ வீரரை IRGCயினுடைய இராணுவ வீரர் ஒருவரை கீழே படுக்க வைத்து ஏறி உதைக்கின்றார்கள். இராணுவ முகாம்களில் பெட்ரோல் கொண்டே வீசுகின்றார்கள். எனவே இது சாதாரணமான மக்கள் போராட்டத்துக்குள் இவை நடப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏனெனில் சாதாரண மக்களின் கைகளில் ஆயுதம் கிடையாது முதலில் ஈரானில். எனவே மிக லாபகமாக ஈராக் எல்லைகளினூடாக அல்லது வேறு பகுதிகளினூடாக உள்ளே நுழைக்கப்பட்ட இந்த வெளிநாட்டு சக்திகளின் இயக்கம் தற்போது ஈரானை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கு அல்லது அமெரிக்காவினுடைய ஒரு கைப்பொம்மைகளை வைத்து ஈரானை இயக்குவதற்கு மிகப்பெரிய பிரயத்தனம் மேற்கொள்ளப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை போட்டு பார்த்தார்கள், சரி வரவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய 12 நாள் யுத்தத்தை மேற்கொண்டார்கள், முடியவில்லை. என இறுதிக்கட்டமாக ஈரானுக்குள் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி பணம் கொடுத்து வெளிநாட்டு கூலிப்படையினரை உள்ளே இறக்கி கலவரத்தை தூண்டி அரசுக்கு எதிரான கிளர்ச்சி ஏற்படுத்தி அதிகாரத்தை பறிப்பது இதனுடைய நோக்கம். இதை பார்ப்பவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஏனெனில் எல்லா நாடுகளிலும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் ஈரானில் இடம்பெறும் போராட்டங்களை மணிக்கு மணி ஒரு லைவ் கமெண்ட் கொடுப்பதைப் போல பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் மிக பெரியதாக மாற வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக மேற்கத்திய ஊடகங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அயதுல்லா அல் கமேனி பங்கருக்குள் பதுங்கி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். பல மேற்கத்திய ஊடகங்கள் அயதுல்லா அல் கமேனி ரஷ்யாவுக்கு தப்பி சென்று விட்டார் என்றெல்லாம் பல செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இன்றைய தினம் அயதுல்லா அல் கமேனி வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின் பின்னர் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்பாக பகிரங்கமான ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார். இதில் அவர் முக்கியமாக குறிப்பிடுகின்றார், ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அன்புக்குரிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, லட்சக்கணக்கான உன்னத மனிதர்களின் இரத்தத்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு வந்துள்ளது. இங்கு மேற்கத்திய நாடுகள் ஈரானை ஒரு கைப்பொம்மையாக இயக்க முற்பட்ட போது அதை எதிர்த்து பல லட்சம் பேர் தங்கள் உதிரத்தை சிந்தி இந்த இஸ்லாமிய குடியரசை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த இஸ்லாமிய குடியரசு அழிப்பவர்களுக்கும் கலவரக்காரர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் அஞ்சி ஒருபோதும் பின்வாங்காது என்பதை அறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை இன்னொன்றை ட்ரம்ப் குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதது என்று. ஆட்டை வேட்டையாடி பிடித்து தின்னக்கூடிய ஓனாய் ஆடு மழையில் நினைவதாக சொல்லி அழுதுதான். அதே போல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார், ஈரானில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது ஈரான் அரசு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டால் அல்லது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு ஈரானை மிக கடுமையாக தாக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்நகை. கலவரக்காரர்கள் அங்கு போலீசாரை கொண்டு இருக்கின்றார்கள், இராணுவத்தினரை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், மருத்துவமனைகளை, மசூதிகளை, பெருந்தெருக்களை, பேருந்துகளை, சூப்பர் மார்க்கெட்டுகளை தீ வைத்து கொளுத்துகின்றார்கள். பொதுமக்களினுடைய சொத்துக்களை, அரசு சொத்துக்களை எல்லாம் அடித்து நொறுக்குகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல், துப்பாக்கி பிரயோகம் நடத்தாமல் அதை பார்த்து கொண்டே ஈரான் இருக்க வேண்டும். இதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஒரு அறிவிப்பாக இருந்தது. அவ்வாறு தாக்கினால் நாங்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஏதுமறையாத ஒரு அப்பாவி பெண்ணை மினசோட்டாவில் அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய காவல் படை சுட்டு கொலை செய்திருந்தார்கள். அதற்காக அங்கு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ட்ரம்பின் நடவடிக்கைகள் வெனிசுலா அதிபரை கடத்தி சென்ற விடயத்திற்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போராட்டக்காரர்கள் கொடூரமாக போலீசாரால் அடக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்ணின் படுகொலை மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய சிக்கல்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஈரான் மக்களை நாங்கள் காப்பாற்றப் போகின்றோம், ஈரானுக்காக நாங்கள் களமிறங்கப் போகின்றோம் என்றெல்லாம் அவர் கூறியிருப்பது இந்த போராட்டத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டது. மொசாட் சிஐஏயினுடைய நடவடிக்கைகள் இவை என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அதை உறுதிப்படுத்தி இருந்தன என்று கமேனி குறிப்பிடுகின்றார். ஆயிரக்கணக்கான ஈரானியர்களின் இரத்தத்தால் ட்ரம்பினுடைய கைகள் கரை படிந்திருக்கின்றன. 12 நாள் போரின் போது எங்களுடைய மிக முக்கியமான தளபதிகள், மிக முக்கியமான விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கல்வியலாளர்கள், பிரமுகர்கள், சாதாரண மக்கள், நமது தோழர்கள் 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் தியாகிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த போரின் போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நான் தான் கட்டளையிட்டேன் என ட்ரம்ப் பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய கைகளில் ஈரானியர்களின் இரத்தம் கரை படிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கரை படிந்த ஈரான் மக்களை படுகொலை செய்த ஒரு கொலையாளி ஈரான் தேசத்தின் ஆதரவாளர் போல தன்னை காட்டிக்கொண்டு இந்த சூழ்ச்சியை அம்பலப்படுத்துவது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கிருக்கு அனுபவமற்ற, கவனக்குறைவான மற்றும் சிந்திக்கும் தன்மையில்லாத மக்கள் அதை நம்புகின்றார்கள். ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுகின்றார்கள். நமது நாட்டு வெளிநாட்டினருக்கான கூலிப்படைகளை எங்களுடைய நாடு ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது. நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டவருக்கு கூலிப்படையாக மாறியதும், நீங்கள் வெளிநாட்டவருக்கு வேலை செய்யும் ஒரு பணத்துக்காக வேலை செய்யும் நபராக மாறிவிடுகின்றீர்கள். நீங்கள் தாய் நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் கணக்கில் வராமல் போகாது என்று குறிப்பிட்டதுடன், ஆணவத்துடனும் பெருமையுடனும் அமர்ந்து உலகம் முழுவதும் வெறுப்பை பரப்பி சர்வதிகாரிகள் தனத்துடன் செயற்படக்கூடியவர்கள், குறிப்பாக உலகம் முழுவதையும் ஆள வேண்டும், ஆக்கிரமிக்க வேண்டும் என அத்துமீறி பாடுகளை கொண்ட சர்வதிகாரிகள், திமிர் பிடித்த சக்திகள், குறிப்பாக பார்போன், நிம்ரோத், ரேஷா கான், முகமது ரேஷா போன்றவர்களினுடைய முடிவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதை போன்று அவர்கள் உச்சத்தில் எறியும் போதே தூக்கி எறியப்பட்டார்கள். அதே போல இவரும் தூக்கி எறியப்படுவார் என ட்ரம்புக்கு ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கையை, அறைகூவலை ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி தெளிவாக விடுத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அவர் கூறக்கூடிய வார்த்தைகள், ஈரான் மக்கள் அமெரிக்காவினுடைய பசப்பு வார்த்தைகளை நம்ப வேண்டாம். ஈரான் இவ்வளவு பெரிய நெருக்கடி, பொருளாதார சூழ்நிலைகள் நெருக்கடிக்கு காரணமே ஈரான் மீது அமெரிக்காவால் போடப்பட்ட பொருளாதார தடைகள் என்பதை மக்கள் சிந்திக்க மறக்கின்றார்கள். இந்த பொருளாதார தடைகளின் விளைவை ஈரான் என்று ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து நிற்பதற்கான காரணம் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளுக்கு உடனடியாக பதிலடியை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் ட்ரம்புக்கு இம்முறை நேரடியாகவே அயதுல்லா அல் கமேனி பதிலளித்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்நிலையில் ஈரானில் டெஹ்ரானில் ஏற்பட்ட மிக பெரிய அளவிலான நேற்றைய தினம் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் குறித்து டெஹ்ரான் மேயர் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகரமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் ஜப்சவேரின் வீதிகள் நேற்றைய தினம் இரவு முழுவதும், குறிப்பாக சமீபத்தில் கலவரக்காரர்களின் மிருகத்தனத்தை கண்டித்தும், எதிரிகளின் கருத்து வேறுபாட்டை விதைக்கும் திட்டத்திற்கும், ஈரானை அடிமைப்படுத்தும் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிட வேண்டாம் என்று தெரிவித்து ஈரான் அரசுக்கு ஆதரவாக அங்கு மிகப்பெரியதொரு போராட்டம் வெடித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போராட்டங்களை, எதிர்ப்பாளர்களின் போராட்டங்களை வரி காண்பிக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்கள் இவற்றையும் வெளிக்காட்டவில்லை. இருந்தபோதிலும் ஈரான் அரசுக்கு ஆதரவாகவும் பல இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே கலவரக்காரர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். போராட்டக்காரர்களின் பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்ப்போம், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக கலவரம் செய்ய முற்படுபவர்கள் இரும்பு கரம் கொண்டு நசுக்கப்படுவார்கள் என்பதை ஈரான் அதிபர் அயதுல்லா அல் கமேனி தெளிவுபடுத்தியிருப்பதுடன், அமெரிக்கா தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை முதலில் கவனிக்கட்டும், தங்களுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கவனிக்கட்டும், ஈரான் விவகாரத்தில் தலையீடு செய்ய வேண்டாம் என்று ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை ஈரான் சுப்ரீம் லீடர் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரானில் அடுத்து வரும் நாட்கள் என்ன நடைபெறப் போகின்றது, எப்படியாவது இந்த குழப்பத்தை எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல இன்னும் அதிகரித்து ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என மொசாட்டும் சிஐயும் மிகப்பெரிய அளவில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து ஈரான் இதை எவ்வாறு கட்டுப்படுத்தப் போகின்றார்கள், இவர்களுடைய சூழ்ச்சியை எவ்வாறு முறியடிக்கப் போகின்றார்கள், ஈரான் மீண்டும் எவ்வாறு இந்த கலவரக்காரர்களிடமிருந்து அமைதியை மீட்டெடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஈரானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால்மிக்க சந்தர்ப்பம், சவால்மிக்க நேரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து நாங்கள் ஆர்ஜென்டினாவில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் சுற்றுலா பயணிகளாக சென்று 2 IDF இராணுவத்தினர் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காட்டுடன் சேர்ந்து அவர்கள் பற்றி எரிந்திருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில் இருந்தபோது காட்டுக்கு நடுவே கூடாரம் அமைத்து இருந்திருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் அந்த 2 IDF இராணுவத்தினரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தியை ஆர்ஜென்டினாவினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஆர்ஜென்டினாவின் காவல்துறை
மிகப்பெரிய அளவில் தேடுதல் நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் தடவையாக ஒர்ஷானிக் கேபசனிக் ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருப்பதை ரஷ்ய இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை மீது நடத்தப்பட்ட உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஒர்ஷானிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த கூற்றை CIA முன்பு மறுத்திருந்தாலும் தற்போது சுயாதீன ஊடகங்கள் ஆர்சானிக் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் லிவிவ் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உக்ரைனின் ட்ரோன் உற்பத்தி நிலையம் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள், மின்சார கட்டமைப்புகள், எரிவாயு சேமிப்பு தளம் என்பவற்றின் மீது நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் முதற்கட்ட தகவல்களின்படி 5 பேர் கொல்லப்பட்டதுடன் 24 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைன் தலைநகர் கார்கிவில் அமெரிக்க கூலிப்படைகள் நேட்டோ ஆதரவு படைகள் அங்கு இருந்தபோது உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த ஒரு முகாம் ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நேட்டோ படைகளில் அமெரிக்க இராணுவத்தினர், அமெரிக்க கூலிப்படைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். உக்ரைன் போரில் தங்களுடைய படைகளோ நேட்டோ படைகளோ நேரடியாக ஈடுபடவில்லை என அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டாலும் பல ரஷ்ய தாக்குதலில் ஐரோப்பிய, நேட்டோ, அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டதன் பின்னரே அங்கு அவர்களும் களத்தில் இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் உலகுக்கு கிடைத்தன. அதுபோல மீண்டும் அமெரிக்க கூலிப்படைகள் அங்கே ரஷ்ய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி, நேட்டோ நாடுகள் உக்ரைன் போரில் எவ்வாறு பங்கேற்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.